திருப்பனந்தாள் தலவனேஸ்வரர் ஆலயம் பனைமரத்தின் தெய்வீக சக்தி. தாடகை மாலை அணிவித்த போது ஈசன் தலையை குனிந்த அதிசய கதை. இந்த புனித வனத்தில் பனைமரங்கள் வலையில் ஒளிரும் மாலை ஒளியில் திருப்பனந்தாள் தலவிருட்சமாக விளங்குகிறது. தெய்வீக அமைதி முழுவதும் பரவி அவற்றின் அருகில் பக்தர்கள் மலர்களால் வணங்குகின்றனர். மேற்கு நோக்கி அமைந்த தலவனேஸ்வரர் சிவலிங்கத்தில் ஆன்மீக ஒளி பரவி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் மற்றும் கருணை பொழியும் கண்கள் மூலம் பக்தர்களை கவர்கிறாள். இளம் தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டி கோயில் மண்டபத்தில் மலர்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். தெய்வீக ஒளி மேலிருந்து விழுகிறது. நம்பிக்கை மற்றும் நன்றிக்குரிய மனங்கள் முழுவதும் நிரம்புகின்றன. தாடகை என்னும் மங்கை தினமும் மலர் மாலை தொடுத்து முழு மனதோடு ஈசனுக்கு அணிவிக்கிறார். அவரது முகத்தில் தீவிர பக்தி மற்றும் நம்பிக்கை பிரகாசிக்கிறது. ஒரு நாள் மாலை அணிவிக்க சிரமம் ஏற்பட்ட போது ஈசன் தலையை குனிந்து மாலையை ஏற்றினார். அந்த அதிசய தருணம் தாடகையின் கண்களில் அற்புத ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மணிமுடி சோழன் யானை மற்றும் குதிரைகளை கொண்டு முயற்சி செய்தார். ஆனால் ஈசன் தலை அசையவில்லை. பக்தர்களின் கண்களில் அதிசயம், மண்ணிலும் ஆன்மீக சக்தி பரவி. குங்கிலிய கலைய நாயனார் கழுத்தில் கயிறு, மறுமுனை ஈசன் கழுத்தில் கட்டி இழுத்தார். அவர் கூறிய வார்த்தைகள், ஒன்று உன் தலை நிமிர வேண்டும், இல்லையேல் நான் இங்கேயே உயிர் விட வேண்டும் என்ற தீர்மானம் உறுதியுடன் முழங்கியது. மிக எளிதாக ஈசன் தலை நிமிர்ந்தது. அந்த தருணம் முழு ஆலயத்தில் ஆன்மீக ஒளியை பரவச் செய்தது. பக்தர்களின் கண்களில் மகிழ்ச்சி, இதயங்களில் பரவி நிறைந்தது. தலை சாய்ந்த ஈசன், தலை நிமிர்ந்த ஈசன், இரண்டு சிற்பங்கள் கோயில் சுவரில் நின்று கல் வேலைப்பாட்டின் அழகை வெளிப்படுத்துகின்றன. பக்தர்கள் அதை வணங்கி பார்ப்பதில் ஆன்மீக சாந்தி கிடைக்கிறது. ஸ்ரீகுமர குருசாமிகள் நிறுவிய காசி மடத்தில் அமைதியான சூழல். சந்நியாசிகள் தியானத்தில் ஈடுபட்டு கோயிலின் ஆன்மீக பெருமையை பகிர்கின்றனர்.